வணக்கம் நண்பா, இது உங்கள் டெக் ஃபைஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் வந்து லேப்டாப் வந்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, லேப்டாப் பிகினர்ஸ் அல்லது நீங்கள் வந்து கம்ப்யூட்டரே இப்போ தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ நீங்கள் வந்து நிறையா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை எப்படி வந்து திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கரெக்டான ப்ரொசீஜரில் இப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து விண்டோஸ் 10 இப்போ மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் எந்த விதமான ஆப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். முதல்ல வந்து இந்த இடத்துல விண்டோஸ் சிம்பிள் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, செட்டிங்ஸ் வந்து ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் அல்லது உங்களோட லேப்டாப்லேயோ என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவை இல்லையோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேடி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறப்ப இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அன்இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படின்னு இருக்கும், எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கேட்குறாங்களோ கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதே போல் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதமான அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு செகண்ட் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக எந்த விதமான அப்ளிகேஷனையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுக்கான ஆப்ஷனை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான், ஜஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அதே போல் சேம் ப்ரொசீஜர் தான், ஃபினிஷ். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.